ஹாலிடேஸ் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சது அப்படின்னு டைம் டிராவல் பண்ணி பார்ப்போமா? ஸோ முதல்ல ஹாலிடே அப்படின்னு கேட்ட உடனே எக்ஸாம் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல, புக் இல்ல, எல்லாமே தூக்கி போட்டு ஜாலியா இருந்தோம். அடுத்த 2வது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1 மாசம் 2 மாசத்துக்கான பிளானிங் எல்லாம் நடக்கும். பேக் டு பேக் என்னென்ன படம் பாக்குறது, எங்கெல்லாம் ஷாப்பிங் போகலாம், என்னென்னலாம் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் 3வது நாள் 4வது நாள் ஆக ஆக ஒரு வாரம் கழிச்சு, ச்சே நாளையில இருந்து கண்டிப்பா நான் ப்ரொடக்டிவா தான் இருக்க போறேன், என் லீவா நான் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு தோணிருக்கும். சரி ஓகே அப்படின்னு ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி சாப்பிடுறது, தூங்குறது, நடுவில் போனை ஸ்க்ரோல் பண்றது, இதையவே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மைதானே? சரி ஓகே அப்படியே ஓடி ஒரு 20 நாள் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன தேதி, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாம நம்ம ஒரு தனி உலகத்துல இருப்போம். சரி அப்படி எல்லாம் போகட்டும் அப்படின்னு பார்த்தா 1 மாசம் கழிச்சு கேலண்டர்ல போய் பார்த்தா எங்கடா இங்க இருந்து லீவை காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுச்சுவேஷன் இருக்கு. யாருக்கெல்லாம் இது உண்மைன்னு தோணுது சொல்லுங்க? ஹாலிடேஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, லீவும் காணாம போயிடுச்சு. எத்தனை பேருக்கு இது ரிலேட்டபிளா இருக்கு? ஸோ கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.